ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 26. யார் அசுர வம்சத்தினர் ஆகிவிடுவார்கள்? சிவனின் குழந்தையாக தூய்மையாக இருந்து பிறகு தூய்மை இழந்தவர்கள். பழைய உலகத்தின் மீது ஏன் மனதை ஈடுபடுத்தக் கூடாது? நரகம் என்பதால். நமது நோக்கமும் குறிக்கோளும் என்ன? ஒரே பாஷை, ஒரே ராஜ்யம், 100% சுகம், சாந்தி, அமைதி, செல்வ செழிப்பு உள்ள இடத்திற்கு செல்வது. எதை தெளிவாக எழுதி போட வேண்டும்? விநாசத்திற்கு பிறகு நிச்சயமாக கிருஷ்ணர் வருவார் என்பதை. திரிமூர்த்தி என்ற வார்த்தையை குறிப்பிடவில்லை எனில் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்? நிராகார சிவன் எவ்வாறு ஆசிரியராக முடியும் என்று. சூரியனுக்கும் தபஸ்விக்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிற்கு வெளிச்சத்தை கொடுத்து அழியக்கூட பிராப்திகளை சூரியன் அனுபவம் செய்விக்கிறது. தபஸ்வி நாலாபுறமும் அமைதி சக்தியின் கிரணங்களை பரப்பும் அனுபவம் ஏற்படுத்துகிறார்கள். பகவான் சர்வசக்திவான் ஆவர். நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? தனக்கு நன்மை செய்பவர்களாக ஆகும் போதுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நன்றி. ஓம் சாந்தி.